ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? குரான் 4வது அத்தியாயம் பெண்கள்ன்ற தலைப்பில் 140வது வசனம் நாம் பார்க்குறோம். மேலும் அல்லாஹ்வுடைய வசனங்களை அவற்றை நிராகரிக்கப்படுவதையோ அல்லது பரிகசிக்கப்படுவதையோ நீங்கள் செவியுற்றால் அவர்கள் இதனை தவிர்த்து வேறு விஷயத்தில் ஈடுபடும் வரையில் நீங்கள் அவர்களுடன் உட்கார வேண்டாம் என நிச்சயமாக அல்லாஹ்வாகிய அவன் இவ்வேதத்தில் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறான். அவ்வாறு உட்கார்ந்தால் அந்நேரத்தில் நிச்சயமாக நீங்களும் அவர்களைப் போன்றுதான் ஆவீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் வேஷதாரிகளான முனாஃபிக்குகள் இன்னும் நிராகரிப்போர்கள் அனைவரையும் நரகத்தில் ஒன்று சேர்த்து விடக்கூடியவன். ஸோ இது இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் அல்லாஹ்வின் வேதத்தின் வசனங்கள் நிராகரிக்கப்படுவதையும் பரிகசிக்கப்படுவதையும் நீங்கள் கேட்டால் அல்லாஹ்வினுடைய வேத வசனங்களை தவிர்த்து தங்கள் ஹதீஸ்களில் அவர்கள் மூழ்கியிருக்கும் வரையில் அவர்களோடு நீங்கள் சேர்ந்திருக்க வேண்டாம் என்று வேதத்தின் மூலம் அவன் உங்கள் மீது இறக்கியுள்ளான். அவ்வாறு சேர்ந்திருந்தால் நீங்களும் அவர்களைப் போன்றவர்களே. நிச்சயமாக அல்லாஹ் நயவஞ்சகர்களையும் நிராகரிப்பவர்களையும் நரகத்தில் ஒன்றாக சேர்த்து விடுவான். ஸோ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இது முனாஃபிக்குகள் அப்படிங்கிறது முஸ்லீமையே தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எல்லாமே முனாஃபிக்குகள் நிராகரிப்பாளர்கள் எல்லாமே முஸ்லீமையே தான் குறிக்குது. ஏன்னா இப்போ முஸ்லீம் நாட்டுக்காக உருவானது தான் இது இல்லையா? ஸோ முஸ்லீம் நாட்டில் முஸ்லீம்கள் மட்டும்தான் இருக்க போகிறாங்க. ஸோ அவர்களிலேயே இதை நிராகரிக்கிறவங்களும் இருப்பாங்க. இன்னொன்று ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ஃபாலோ பண்ணாமல் இருப்பாங்க. வெளிப்பகட்டு மட்டும் மற்றவர்களுக்காக தொழுகை பண்ணுறது, மற்றவர்களுக்காக அந்த ட்ரெஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அது வெளியில் கண்டுபிடிக்க முடியாது, மனதில் இருக்கும் அல்லது கூடவே இருக்கிறவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி நிராகரிப்பாளர்களாக இருந்தாலும் சரி, முனாஃபிக்குகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரிக்கிறவர்களாக, அதாவது ஃபாலோ பண்ண மாட்டாங்க அல்லது அதை பரிகசிக்கிறாங்க, நக்கல் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்க, அதாவது அந்த நக்கல் அடிக்கிறாங்க இல்லையா, அவங்க எவ்வளோ நேரம் நக்கல் அடிப்பாங்க? ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அடிப்பாங்க. அவங்க கூட யாராவது இருந்தாங்கன்னா நக்கல் அடிப்பாங்க, யாரும் இல்லைன்னா நக்கல் அடிக்க போகிறது கிடையாது. அல்லது இருந்தாலும் கூட ஒரு டைமுக்கு அப்புறம் வேறு எதாவது பேசுவாங்க இல்லையா, அது வரைக்கும் அவங்க பக்கத்திலே போகாதீங்க. அப்படி நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்கள மாதிரி நீங்களும் ஆகிடுவீங்க. ஸோ மொத்தமாக அல்லாஹ்வை நிராகரித்தாலும் சரி, அல்லது சும்மா ஃபாலோ பண்ணுற மாதிரி நடிக்கிற முனாஃபிக்குகளாக இருந்தாலும் சரி, ஒன்றாக நரகத்தில் கடவுள் சேர்த்துடுவார் அப்படின்னு இருக்குது. ஸோ இது முஸ்லீம்களுக்கு புரிகிற மாதிரி குரானின் வசனம். ஸோ இதே பிரம்மகுமாரிகளுடைய ஞானத்தின்படி இதே குரான் வசனம் ஆழமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, ஏன்னா இங்கே பிரம்மகுமாரிகள் ஞானம் ஃபுல்லாகவே சூக்ஷ்மமான விஷயம்தான், மனதுக்கு சொல்லப்படுற விஷயமே தவிர உடலுக்கான விஷயம் கிடையாது. உடலுக்கான விஷயமும் இருக்குது, கறிமீன் சாப்பிடக்கூடாது, காமத்தில் ஈடுபடக்கூடாது, இதெல்லாம் இருக்குது. பட் மெயினாக மனம் இச்சையாக பார்க்கக்கூடாதுன்றதை விட அந்த எண்ணம் கூட வரக்கூடாது, ஃபுல்லாக அந்த எண்ணத்திலேயே கட் பண்ணுறது, இதை பற்றி இருக்கும். ஸோ அப்போ அல்லாஹ்வுடைய வசனம், கடவுளுடைய வசனம், அதாவது கடவுள் கொடுக்குற ஞானம், முரளின்னு சொல்லுவோம், அதை நிராகரிக்கிறாங்க அப்படின்னா பிரம்மகுமாரிகளில் என்ன பேர் இருக்குது தெரியுமா? கிறிஸ்தவர்கள் ஞானி அஞ்ஞானின்னுவாங்க, முஸ்லீம்கள் காஃபியர்கள், அதாவது நிராகரிப்பாளர்கள் அப்படின்றாங்க. பிரம்மகுமாரிகள் என்ன சொல்லுவாங்க, அதாவது சொல்லுவாங்கன்றத விட கடவுள் என்ன சொல்லுவார்? பிரம்மகுமாரிகள் அதை யூஸ் பண்ண மாட்டோம், கடவுள் முரளியில் பேசும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, கொக்கும் அன்னப்பறவையும் ஒன்றாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார்.
ஸோ கொக்கு அன்னப்பறவை அப்படின்னா டக்குன்னு புரியாது, ஏன்னா ரெண்டுமே நமக்கு அழகாக தான் தெரியுது இல்லையா. ஆனால் அன்னப்பறவை வந்து அசுத்தமான நீரில் இருக்காது, அசுத்தமான இடத்துலையே இருக்காது. பாலும் தண்ணியும் ஒன்றா வச்சிங்கன்னா தண்ணியை விட்டுட்டு பாலை மட்டும் பிரித்து குடிக்கும். முத்தையும் கல்லையும் சேர்த்து வச்சிங்கன்னா கல்லை தள்ளிட்டு முத்தை மட்டும் கிரகிக்கும். ஸோ இந்த ஞானத்தை எடுப்பவர்கள் புனித அன்னப்பறவைகள். எது தப்பு எது ரைட்டு அப்படின்னு தெரியுது, தப்பை கண்டும் காணாமல் விட்டுட்டு சரியானதை மட்டும் கிரகிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு எல்லா மனிதர்கள்கிட்டையும் கொஞ்சம் நல்ல குணமும் இருக்கும், கெட்ட குணமும் இருக்கும். எவ்வளோ மோசமானவன்னு சொன்னாலும் அவங்ககிட்டையும் ஏதோ ஒரு விசேஷ குணம் இருக்கும், அது மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுதான் புனித அன்னப்பறவை. கெட்ட விஷயமே உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அது வந்து இந்து மதத்தில் மகாபாரத கதையில் கூட பார்த்திங்கன்னா ஊரை வந்து தர்மரும் துரியோதனனும் சுற்றி பார்க்க போகிறாங்க. துரியோதனன் போயிட்டு வந்து ஐயோ எல்லாம் அயோக்கிய பசங்களாக இருக்கிறானுங்கன்று. இவர் தர்மர் போயிட்டு வந்து அப்பா எல்லோரும் எவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறாங்க, ஒரே இடத்த தான் பார்த்துட்டு வராங்க. ஸோ அப்போ அந்த பார்க்கக்கூடிய கண்ணோட்டம், இவருக்கு கெட்டதை மட்டும் கிரகிக்கிறார், இன்னொருத்தர் நல்லதை மட்டும் கிரகிக்கிறார். ஸோ இங்கே கடவுள் அப்போ இது அன்னப்பறவையுடைய வேலை. இறைவனுடைய ஞானத்தை எடுக்கிற பிரம்மகுமாரிகள் எடுக்கிறது மட்டும் இல்லை, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க. ஏன்னா எடுக்கிற எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. அடுத்தது ஆனால் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்றது அவங்களுடைய நடத்தையில் தெரிஞ்சிடும். வீண் விஷயத்தை அப்படி ஜாலியாக விரும்பி பேசுகிறாங்கன்னா அவங்க கொக்கு, ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். வெறும் இறைவனுடைய ஞானத்தை பற்றி மட்டும்தான் எப்போவுமே பேசணும். அந்த பேசுகிறதும் ரொம்ப இனிமையாக இருக்கணும். அந்த கோபம் இதெல்லாம் வந்துச்சுன்னா சரியாக இறைவனை நினைக்கலன்னு அர்த்தம். ஏன்னா இங்கே ஞானத்தின் சாரமே இறைவனை நினைக்கிறது தான். இறைவன் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அவரை தான் அல்லான்னு முஸ்லீம்களும், பரமபிதான் கிறிஸ்தவர்களும், சிவன் இந்துக்களும் சொல்கிறோம். கடவுள் ஒருத்தர் தான். உண்மையில் ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கே தான் இருக்கிறோம். ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி சொல்லிக்குது, அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். ஸோ பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆத்மா இங்கே தான் இருக்கும். பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும். முதல் 2000 வருஷம், அடுத்த 2000 வருடம் நரகமாயிடுது. கடைசி 100 வருடம் இறைவனே வரார். ஒரு வயோதிகர் உடல் வந்து அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். வயோதிகருக்கு அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க கடவுளுக்கு நேரடி குழந்தை ஆகிறாங்க. பிரம்மா மூலமாக ஆகிறதுனால பிரம்மாவுக்கும் குழந்தைங்க. அதான் பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள். இப்போ இந்த ஞானத்தை எடுக்காதவர்கள் கொக்கு. அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அழுக்கான உணவு பழக்கம் இல்லை. இங்கே பிரம்மகுமாரிகள் வந்து கரிமீன் சாப்பிட மாட்டாங்க, பூண்டு வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க, மற்றவர்கள் சமைச்சதை சாப்பிட மாட்டாங்க. மற்றவர்கள்னால் கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள். அவங்க வீட்டிலே இருக்கிறவங்களே பிரம்மகுமாரி ஆகலைன்னா அவங்க சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது பார்த்தீங்களா. சரி, ஏன்னா இறைவன் நினைவிலே சமைச்சு இறைவன் நினைவில் சாப்பிட்ணும். அவங்க இறைவன் நினைவில் சமைப்பாங்க, அப்படியே பாட்டை போட்டு இதை போட்டு அந்த வைப்ரேஷன்லாம் நம்ம தாக்கும். ஏன்னா இந்த கலியுகத்துலேருந்து தப்பிச்சு சத்தியுக சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக இந்த ஞானம் கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் கொடுக்குறார். அப்போ இங்கத்து குணம் எதுவுமே இருக்கக்கூடாது, அப்போ அங்கே போகணும். ஸோ அதனால தான் இங்கே வந்து அல்லாஹ் சொல்கிறாரு, கரிமீன் சாப்பிட்ற அதாண்டத்தை அப்படின்னா காமம் இல்லையா, என்ன இது உலகம், என்ன என்ஜாய் பண்ணத்தால. எங்கள் மதத்துலலாம் அப்படி சொல்லலை. அல்லாவுடைய ஞானத்தை தான் நக்கல் பண்ணுவாங்க. வேறு குரான் பைபிள்லையோ ராமாயணத்து மகாபாரதத்துலேயோ சாப்பாட்டு முறையிலையோ வாழ்க்கை முறையிலையோ நக்கல் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா அதை ஃபாலோ பண்ணுவாங்க, எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே தான் சுத்தமாக வேறையாக இருக்கிறாங்க. காமம் இல்லாமல் எப்படி சாப்பிட்ற மாதிரி அதுவும் தானே, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அவங்க கூடவே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது காமத்தை வெல்றதெல்லாம். அப்போ இந்த மாதிரி நபர் கூடவே நீங்கள் இருந்தீங்கன்னா தானாக ஒரு டைமுக்கு அப்புறம் உங்களுக்குள்ளே பலகீனமான எண்ணம் வரும்போது அவங்க சொன்னது வந்து உங்களுக்கு உங்கள் மனதை கெடுக்கிறதுக்கு காரணமாயிடும். அந்த நேரம் இல்லாட்டினா கூட அதேமாதிரி கோபமும் கூட. ஒரு அரசியலே பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க கூடவே நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு நாள் நீங்களும் அப்படி பேச ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இங்கே வந்து கடவுள் ஒருவரே, அனைவரும் அவருடைய குழந்தைங்க. அப்போ எந்த வேற்றுமையும் இருக்கக்கூடாதுன்னா ஆத்மாவை மட்டும்தான் பார்க்கணும், உடலை பார்க்கக்கூடாது. உடலை பார்த்தா தான் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், அமெரிக்காக்காரன், ஆஃப்ரிக்காக்காரன், யூதர்கள் இதெல்லாம் வருது. ஆத்மா
இறைவனுடைய குழந்தை. இதில் மட்டும்தான் ஒற்றுமை வரும். வேறு எதுலேயுமே ஆண் பெண்ற வித்தியாசம் கூட உடலை பார்த்தா தான் வரும். ஆத்மான்னு பார்த்தா அந்த ஆத்மா ஆண் உடலும் எடுக்கும், பெண்ணாகவும் பிறக்கும். உடல் தான் ஆண் பெண், ஆத்மா கிடையாது. ஆத்மா எல்லாமே இறைவனுடைய குழந்தை, சகோதரர்கள், சகோதரி கூட கிடையாது. அதனால தான் முஸ்லீம்கள் ஆத்மா பாய் பாய் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதனால் இதை இன்னும் சிம்பிளாக கடவுள் எப்படி சொல்கிறாருன்னா, தீயதை பார்க்காதே, கேட்காதே, பேசாதே, நினைக்காதே அப்படின்வார். ஏன்னா இது எல்லாமே கலியுகத்தின் குணத்தையே உனக்குள்ளே விதைக்கும். இப்போ கலியுகத்துலேருந்து நீ தப்பிச்சு சொர்க்கத்துக்கு போகணும். கலியுகத்தில் தான் காமம், கோபம், பற்று, பேரசாங்கத்தில் மூழ்கி இருக்கிறோம். சொர்க்கத்தில் அது இருக்கவே இருக்காது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால் நடக்காது. அவ்வளோ பரிசுத்தமான உலகம். அதனால தான் அங்கே பரிசுத்தமான மனைவிகள் இருப்பாங்கன்ட்டு குரானில் சொல்லப்பட்டிருக்கோம். அதே மாதிரி பைபிளில் பார்த்திங்கன்னா இயேசு சொல்லுவார், குழந்தை மாதிரி பரிசுத்தமாகாமல் நீங்கள் அங்கே போக முடியாது அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கோம். ஸோ இங்கே அவங்க அந்த மாதிரி பரிகசிக்கிறத விடுற வரைக்கும் அங்கே உட்கார வேண்டான்றாங்க. ஆனால் கடவுள் சொல்கிறது, எப்போவுமே அவங்களோட நீங்கள் சேர வேண்டாம். அவங்களோட இல்லை, யாரோட, இந்த ஞானத்தை எடுக்காதவர்களோட தொடர்பே வேண்டாம். ஞானத்தை எடுக்கிறவங்களோட சேவை செய்யும்போது ஒன்றா செய்வோம், அவ்வளோதான். மற்றபடி விலகி தான் அது ஓகே, அன்பாக இருப்போம். பட் புத்தினால் இறைவனோட மட்டும் இணைஞ்சிருப்போம். சரி, மற்றவர்கள்கிட்டையும் அன்பாக இருப்போம், ஆனால் புத்தியினால் விலகி இருப்போம். எந்த கொடுக்கல் வாங்கல் எதுவுமே பிரம்மகுமாரிகள் அல்லாத யாராக இருந்தாலும், அது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், கடமை செய்வோம். பட் அப்படியே பேச ஆரம்பித்தோன்னா அந்த விஷயம் நமக்குள்ளே போயிட்டே இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அந்த ஆழமான அர்த்தம் இதில் இருக்குது. சரி, அவ்வாறு உட்காந்திங்கன்னா நீங்களும் அவங்கள மாதிரியே ஆயிடுவீங்க. நிச்சயமாக அல்லாஹ் முனாஃபிக்குகள் மற்றும் நிராகரிப்பவர்கள் அனைவரையும் நரகத்தில் ஒன்றாக சேர்த்துவிடக்கூடியவன். ஸோ முனாஃபிக்னா என்ன? ஸோ பிரம்மகுமாரிகள் பாஷையில் பார்த்திங்கன்னா பிரம்மகுமாரின்னு இருக்கிறாங்க, ஆனால் காமத்தை விடுறதில்ல, கோபத்தை விடுறதில்ல, வீண் விஷயம், சினிமா பார்க்குறது, எதையுமே விடுறதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு தன்னை தகுதிப்படுத்திக்கவே இல்லை. அப்போ அவனும் நரகத்தில் தான் வருவான். ஸோ இதை என்னென்னா, இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம் இல்லையா? இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை கல்பனோம். இதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஸோ இப்போ இறைவனை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் இறைவன். அவர் அப்பான்னு அன்பாக நினைக்கிறோம், ஆத்மான்னு உணர்ந்து நினைக்கணும், உடல்ன்ற உணர்வை மறந்து நினைக்கணும். ஸோ அப்படி நீங்கள் இறைவனை நினைக்க என்னாகுன்னா அவரை மாதிரி ஆத்மா தூய்மையாகும். ஸோ உடலை விட்டு உயிர் பிரியறதுக்குள்ளே எந்த அளவுக்கு தூய்மையாகுதோ, அதாவது உடல்ன்ற உணர்வை முற்றிலும் மறந்து காமம், கோபம், பற்று, பேராசைங்கிறத முற்றிலும் மறக்கிறீங்களோ அந்த அளவிற்கு சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் பிறப்பீங்க. அது கொஞ்சம் கம்மியாக லேட்டாக தான் பிறப்பீங்க. அது வரைக்கும் மேலே இருப்போம். ஏன்னா உலகம் அழியும்போது எல்லா ஆத்மா மேலே போயிடும். அடுத்தது மேலே போன அதாவது சொர்க்கத்துக்கு வந்த ஆத்மா கூட மறுஜன்மம் எடுத்து 2500 வருஷம் கழிச்சு இதே பூமி நரகமாகும்போது நரகத்தில் வந்து தான் ஆகணும். இது கேட்குறதுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. பட் கடவுள் சொல்கிறார், புத்தம் புதிய உலகம் பழசம் மாறுது. ஆனால் ஒன்ஸு பிறந்துட்டாங்கன்னா மறுஜன்மம் எடுத்து தான் ஆகணும். அடுத்தது சொர்க்கத்திற்கே வராதவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த ஞானத்தை எடுக்கலைன்னா சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. ஞானத்தை எடுத்தால் எந்த மதத்தினராக இருந்தாலும் சொர்க்கத்துக்கு வருவாங்க. அதை புரிஞ்சுக்கணும், எடுத்து ஃபாலோ பண்ணால். ஸோ அப்படி எடுக்கலை அப்படின்னா அவங்க நரகம் வந்த பிறகு தான் மேலேருந்தே பிறவியே எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் உலகம் அழியும்போது மறுபடியும் ஞானத்தை கேட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த 5000 வருடத்தில் நடந்ததே தான் திரும்ப திரும்ப நடக்கணும். என்ன அர்த்தம்? இப்போ யார் இந்த ஞானத்தை சீரியஸாக எடுத்துகிட்டு சொர்க்கத்துக்கு வராங்களோ அவங்களே தான் அடுத்த கல்பத்திலும் ஞானத்தை சீரியஸாக எடுத்துகிட்டு சொர்க்கத்துக்கு வருவாங்க. இப்போ அலட்சியப்படுத்திட்டிங்கன்னா மறுபடியும் அலட்சியப்படுத்துவீங்க, மறுபடியும் அடுத்த கல்பத்தில் அலட்சியப்படுத்துவீங்க, அதுக்கு அடுத்த கல்பத்தில் அலட்சியப்படுத்துவீங்க. மொத்தத்தில் எந்த கல்பத்திலும் நீங்கள் சொர்க்கத்துக்கே வர மாட்டீங்க. அதனால தான் அவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் தள்ளப்படுவார்கள் அப்படின்னு அடிக்கடி குரானில் வரும். ஸோ அதான். அப்போ கடவுளுடைய வசனத்தை நிராகரிக்கிற முனாஃபிக்குகளாக இருந்தாலும் சரி, காஃபிர்கள் அதாவது நிராகரிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சும்மா வேஷதாரி, 2 பேருமே சொர்க்கத்திற்கு வர முடியாது அப்படின்ட்டு குரானில் போட்டிருக்கு. ஆனால் கடவுள் சொல்கிறது என்னென்னா வருவாங்க. அதாவது சுத்தமாக ஞானத்தை எடுக்காதவர்கள் வரமாட்டாங்க. பட் பிரம்மகுமாரி ஞானத்தை எடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் சரியாக ஃபாலோ பண்ணலனாலும்
சொர்க்கத்திற்கு வந்துடுவாங்க. என்னன்னா வேலைக்காரங்களாக வருவாங்க. அதுவும் கடைசியில் வருவாங்க, ஆரம்பத்தில் வரமாட்டாங்க. வேலைக்காரன், வெட்டியான், எல்லா வேலையும் அங்கே சொர்க்கம் தான் சுகமாக இருக்கும். பட் இருந்தாலும் ராஜ பதவியிலேருந்து வெட்டியான் பதவி வரைக்கும் இருக்குது. ஸோ அங்கே அவர்கள் வருவார்கள். இதோடைய நினைவு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்து கோயில் கோபுரங்களில் பார்க்கலாம், சின்ன சின்ன கோயிலில் கூட பார்க்கலாம். இப்போ ஒரு அம்மன் கோயில்னால் அம்மன் அழகாக அலங்காரத்தோடு இப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க. சைடில் ஒரு அம்மா வந்து விசிறி வீசிட்டு இருப்பாங்க, 2 பேர் விசிறி வீசுவாங்க. ஸோ அங்கே வேலைக்காரர்களும் இருக்கிறாங்க, மகாராணியும் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஞானத்தை ஃபாலோ பண்ணாதவர்கள் வேலைக்காரர்களாக இருப்பாங்க. அப்படிங்கிறது தான் கடவுள் கொடுக்குற ஞானம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இறைவனுடைய ஞானத்தை, நேரடி ஞானத்தை கேட்க ஆசைப்பட்டிங்கன்னா எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.